Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னால முடியும். அதை நீ நம்பு. ரொம்ப நாளான ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோம். நிறைய பேர் இதை பேசிட்டாங்க. என்ன அப்படின்னா, முக்தார் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளத்துல வீடியோ போடக்கூடிய ஒருத்தர் ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பத்தி அவதூறான சில விஷயங்களை வந்து பேசினாரு. அதுக்கு இப்போ போராட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு பெரிய அளவுல என்ன சொல்றது, அது ஜாதிய ரீதியான போராட்டங்கள் போகுது, அதை நான் ஏத்துக்கல. ஆனா அவரை குறை சொன்னது, அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்தது வந்து தவறான விஷயமானா தவறான விஷயம்தான். எனக்கு என்னைய பொறுத்தவரை என் மனசுல உள்ள விஷயத்த சொல்றேன். நான் எப்பவுமே சொல்றதுதான், என் மனசுல விஷயங்களை ஷேர் பண்றேன். பிடிச்ச எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்ச எடுத்துக்கோங்க. என்னன்னா, காமராஜர் மாதிரி எல்லா தலைவர்களும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற விஷயங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா சொத்து சேர்க்கிற விஷயத்துல காமராஜர் ஐயாவை மாதிரி மட்டும் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து, கவுன்சிலர்ல இருந்து, முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் ஐயா காமராஜரை மாதிரி பின்பற்றிட்டாங்கன்னு வச்சுக்கேன். நாட்டுல இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில நம்ம தமிழ்நாடை மட்டும் எடுத்துக்கோ, சொர்க்க பூமியா மாறும். கண்டிப்பா அவ்வளவு பணம் அங்க இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லா வேலைகளும் செய்ய முடியும். ஒரு ரோடு இருக்குது, ரோட்டை உடனே சரி பண்ண முடியாதது காரணம் என்ன? நிதி பற்றாக்குறை. பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடத்துல வசதிகள் இல்லை, உடனே செஞ்சு கொடுக்க முடியல. என்ன காரணம்? நிதி பற்றாக்குறை. இப்படி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செஞ்சு கொடுக்காததுக்கு அதிகப்படியான காரணமா இருக்குது நிதி பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு மட்டுமே எக்கச்சக்கமான காசு கடன்ல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடக்கு. கோடின்னா சாதாரண கோடி இல்லை, பல லட்சம் கோடிகள். ஆனா எத்தனையோ முறை முதலமைச்சரா இருந்தும் தனக்காக எந்த சொத்துக்களும் சேர்க்காம 4 வேட்டி 4 சட்டை வாடகை வீட்டுல வாழ்ந்து போன அந்த மாதிரி ஒரு முதலமைச்சரும் சரி, முதலமைச்சர் இல்ல, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த மாதிரி எல்லாம் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட நமக்கு பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே இல்லை. அவருடைய ஆட்சி காலத்துல ஏதாவது குறைகள் இருந்திருந்தா அந்த குறைகளா சொல்லலாம், இது குறைகள் இருந்துச்சு அப்படின்னு. ஆனா அவரை ஒப்பிடும் போது, பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை ஒப்பிடும் போது எந்த தலைவர்களையுமே அவருடைய பண்புக்கும் அவருடைய ஆட்சி இதுக்கும் வந்து ஒப்பிடவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஆட்சி காலத்திலும் ஒருவேளை பினான்ஸ் பெருந்தலைவர் காமராஜர்லாம் வந்து ஆட்சியில இருந்த காலம் வந்து சுதந்திரம் அடைஞ்சு உடனே நடந்த விஷயம். அப்போ வந்து நம்மள்ட்ட நிதியே கிடையாது. அப்போ அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு பிறகு இப்போ எம்ஜிஆர் காலங்கள்னு வச்சுக்கேன், அடுத்தடுத்த காலங்கள்லாம் நிதிகள் அதிகமாயிருக்கும், வளர்ச்சிகள் அதிகமாயிருக்கும். நிறைய இந்த வெண்மை புரட்சி, முட்டை புரட்சி, அது இது நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால நிதி அதிகமாயிருக்கும். அப்ப சில விஷயங்கள் பெருசா செய்யப்பட்டிருக்கும். ஆனா காமராஜரை ஒப்பிடும் போது அவர் அளவுக்கு மற்ற தலைவர்கள் இருந்தாங்களான்னு கேட்டா அவரை ஒப்பிடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவரும் இல்லை. காமராஜர் ஐயாவை ஒப்பிடுறதுக்கு எந்த தலைவரும் இல்லை. யாராவது ஒரு தலைவர், கக்கன் ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் நல்ல தலைவர். வேற நீங்க இந்த முக்தாரம் வந்து சப்போர்ட் பண்றாருல, சில ஒரு தலைவருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தலைவரை ஒப்பிட்டுட்டு காமராஜரை ஒப்பிட்டு பாருங்க, அவருடைய கால் தூசுக்கு கூட சமம் இல்லை. வாடகை வீட்டுல அந்த சில சூரிய வம்சம் இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாடகை வீட்டுல இருந்து மக்களுக்காக உழைச்ச தலைவன் எங்க? 1க்கு 3 வீடு 4 வீடு 5 வீடுன்னு வாங்கின நீ எங்க? கல்யாணமே பண்ணாம தன்னுடைய கடைசி வரை தன்னுடைய மக்களுக்காகவே உழைச்ச அந்த தலைவன் எங்க? 1க்கு 4 3ன்னு கெட்டிக்கிட்டு அந்த இதுக்கு சொத்து, அந்த தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து நீ எங்க? தனக்கு பின்னாடி சைரன் வச்ச வண்டி வரக்கூடாது, நான் மக்களுக்காக வேலை செய்ய வந்தவன்டா, நான் வேலைக்காரன்டான்னு சொன்ன அந்த தலைவன் எங்க? தனக்கு பின்னாடி 10 இனோவாக்கார ஓட விட்ட நீ எங்க? ஒரு தலைவரை குறிப்பிட்டு சொல்ல, அந்த தலைவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது, கர்ம வீரர் காமராஜரை ஒப்பிட்டு பார்க்கும்போது பின்னாடி எந்த தலைவருமே இல்லை. குற்றாலத்துக்கு குளிக்க போனாராம்பா, முதலமைச்சர் வாரான்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வரிசையில ஒழுங்குபடுத்தி தள்ளி விட்டாங்களாம், நிக்க வச்சுட்டாங்களாம். உள்ள போனவர் எல்லா மக்களும் அப்படி வைக்கிற பார்த்தாராம். என்னப்பா என்னன்னு கேட்டாராம். அது நீங்க வர்றீங்கன்னு, அட முட்டா பையில கேமராமேன் கொஞ்சம் ஆடி விட்டாரு. லே ரிக்கு, இங்க வா, முக்கியமான வேலை செய்யும் போதுதான் தொல்லப்படுத்துவான். வா, ஓடுனா தானே இங்கே இரு. அவங்களுக்காக வேலை பார்க்க வந்த வேண்டாம்னா, இந்த வேலைக்காரனுக்காக என் மக்கள் எல்லாத்தையும் அந்த முதலாளிகளை நிக்க வச்சிருக்கே, நான் அவங்க கூட தான் சேர்ந்து குளிக்கணும்.
அந்த மக்களுக்கு நான் வேலை செய்ய வந்தேன், அவங்கள நினைச்சு நான் எப்படிடா பயப்பட முடியும்? அவங்க எல்லாத்தையும் விடு அப்படின்னு அந்த மக்களோட மக்களா நின்று குளிச்சாராம் குற்றாலத்துல. இப்படி நிறைய விஷயங்கள், அடுக்கடுக்கான விஷயங்கள். இந்த மாதிரி எப்படியா இவரு, இந்த மனுஷன் எப்படிரா அப்படின்னு இன்க்ளூடிங் நானா இருந்தா கூட நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னா சில சொகுசு ஆசைப்படுவோம். எந்த சொகுசையும் ஆசைப்படாத ஒரு மனுஷன். அந்த மனுஷனை வாய் கூசாம இப்படி குறை சொல்றிய, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? சரி, பேசிட்டான். எத்தனையோ தலைவர்களை கொண்டாடுற இந்த பூமியில இந்த மாதிரி ஒரு தலைவனை குறை சொல்லிட்டான்ல, இவனை தூக்கி என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ இந்த உலகத்துல எப்படி இருக்குது தெரியுமா? நல்லது செஞ்சவன், நல்லவனா வாழ்ந்தவன், மக்களுக்காக வாழ்ந்தவன், மக்களுக்காக தியாகம் செஞ்சவனுடைய அந்த தியாகத்துக்கும் அவனுடைய உண்மையான அந்த தன்மைக்கும் எந்த மதிப்பும் இல்லை. நேர்மைக்கு எந்த மரியாதையும் இல்லைங்கிறத இன்றைய சமுதாயம் காட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இன்னைக்கு முக்தார், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரை பேசுனதும் ஒரு சாட்சி. சிம்பிளா சொல்லு, உனக்கு தகுதி இருக்கா? பெருந்தலைவரை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஓகே, நான் எந்த கட்சியும் சார்ந்து பேசலன்னா, எந்த கட்சியால இருக்கேன் அதனால முக்தார் எதுக்குறேன் கிடையவே கிடையாது. அவர் சில கருத்துக்களை வைக்காரு, சிலது நல்லதா இருக்கு, சிலது கேள்வி கேட்கறது ஓகே. ஆனா இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கவே முடியாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு முக்தார் மட்டும் இல்ல, சமூக வலைதளங்கள்ல யாரை வேணாலும், யாருடைய குற்றத்தை வேணாலும் சுட்டி காட்டுறதுக்கு உரிமை இருக்கு. அது சரியான விஷயம் தான், சுட்டி காட்டலாம். நீ இந்த தப்பை செஞ்சிருக்க, இது தவறானதுன்னு சுட்டி காட்டுறதுக்கு இந்த சோசியல் மீடியா இருக்கணும். அப்பந்தான் நிறைய தவறுகள் குறையும். ஓகே, ஆனா தவறுகளை சுட்டி காட்டுறது தப்பு இல்லை. ஆனா கிரிட்டிசைசம்னு ஒரு விஷயம் இருக்கு பாரு. இன்னைக்கு தவறுகளை எவனும் சுட்டி காட்டுறது இல்லை, கிரிட்டிசைசம் அப்படிங்கறத அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் பண்றது, இன்னும் இன்னைக்கு வளர்ந்து வர சகோதரர்களும் இதை தான் ஃபாலோ பண்றான். நீ செய்ய வேண்டியதுன்னா, ஒருத்தன்ட்ட ஒரு குற்றம் இருந்தா இது குற்றம், இது தவறு அப்படிங்கறது நீ சுட்டி காட்டலாமா தவிர கேலி பண்ணி வீடியோ போடுறது. இப்போ ஒருத்தனை இவன் வந்து சரியானவனாவே தான் இருப்பான், அவனை குறை சொல்லணும், இவனுக்கு குறை சொல்லி அது மூலமா ஃபேம் ஆகணும். அப்ப என்ன பண்றது? அவனை பத்தி கக்க அப்படின்னு ஒரு சவுண்டு, அது ஒரு இந்த கேவலமான சில சவுண்டுகள், அப்புறம் நலி அடிக்கிற மாதிரி பின்னாடி உள்ள வீடியோக்கள், நக்கல் பண்ணி நளி பண்ணி அவனை வந்து உருவ கேலி பண்றது, அவனை அவனுக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமான பேரை வைக்கிறது, அவனை கேவலப்படுத்துறது. இந்த விஷயத்த இன்னைக்குள்ள சகோதரர்கள் நிறைய பேர் செய்யறான். எவ்வளவு கேவலமான விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? ரேசிசம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த நிற தீண்டாமை பாக்குறது, அந்த தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இதை வந்து அதான் சொல்ல, தண்ணி அடிக்கிறது சாதாரண விஷயமாயி போச்சு. இந்த ஆப்பு, இப்போ உள்ள ஆப்புகளில் பயன்படுத்தி பெண்கள் கூட போறது வந்து விபச்சாரம்ங்கிறது சாதாரண விஷயமாயி போச்சு. அப்புறம் இந்த சூதாட்டம், அது சாதாரண விஷயமாயி போச்சு. இப்ப தீண்டாமை நம்ம ஒண்ணு செஞ்சோம்ல, தீட்டுன்னு சொன்னோம்ல, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் சொன்னோம்ல, அத சோசியல் மீடியால எல்லாரும் பேசி அதாவது தீண்டாமைங்கிறது இதுதான், கிரிட்டிசிசம்ங்கிறது. அது தீண்டாமையும் கிரிட்டிசிசம் நான் ஒன்னாதான் பாக்குறேன். அடுத்தவனை கேவலப்படுத்துறது, அசிங்கமான அந்த கேவலப்படுத்துறவன் தான் உண்மையான கேவலமானவன். இன்னைக்கு இந்த முக்தார் என்ன செய்வாருங்கிற வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. கேட்கறதுக்கு நீ எவ்வளவு படிச்சிருக்கலாம், கேள்விகளை தரமா கூட வைக்கலாம். ஆனா நீ பண்ற விஷயங்கள் இருக்கு பாரு, கேவலமா இருக்குது. ஆஹோ அப்படியோ, ஓஹோ இப்படியோ. பத்திரிகையாளர்கள் இதை கேள்வி கேட்கணும். டேய், நீ எல்லாம் பத்திரிகை நடத்த தகுதி இருக்கா? பத்திரிகையாளர்கள்ங்கிறது தவறுகளை வெளிக்கொண்டு வர்றது, உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுதான் பத்திரிகையாளனுடையது. இந்த மாதிரி கேவலப்படுத்துறது இல்ல, இந்த மாதிரி கிரிட்டிசிசம் பண்றது இல்ல. இதை விட இன்னொரு மோசமான விஷயத்தை என்ன செய்வான் தெரியுமா? கெட்ட வார்த்தைகளை பேசுறது. பேசிட்டு அந்த மோன இந்த மோன எல்லாத்தையும் பேசிட்டு இந்த மாதிரி அவருவங்களை பேசினாரு தெரியுமா அப்படின்னு கேட்கறது. அந்த கேரக்டர் இருக்குல்ல, the one of the worst. இதே மாதிரி இதை பார்த்து நிறைய பசங்க இதே மாதிரி தான் மாறுறான். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நல்லதை பண்றதை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி நல்லது பண்றோம்னு மாறதை விட, எவனாவது ஒரு நல்லது பண்ணா அவனை போட்டு இந்த மாதிரி கிரிட்டிசைசம் பண்ணி கேவலப்படுத்தி அதனால நாம ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அதிகமா இருக்கிறான். ஓகே, நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கும். கேவலமானவனா நீங்க மாறாதீங்க. நல்ல சமுதாயம் உருவாகணும்னா நீங்க நல்ல வழியில தேர்ந்தெடுத்து போகணும். ஓகே, காமராஜர் ஐயாவை இவரை பேசின இந்த முக்தார் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லை. பேசினதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இன்றைய காலத்து இளைஞர்களும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, எல்லாரும் இதை வன்மையா கண்டிச்சு இதுக்கான ஒரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எல்லாரும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரம்.